வணக்கம் சகோதரிகளே. நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச். வெல்கம் டு டே 3 ஆஃப் அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்ச். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பி மோர் ஸ்பெசிபிக். நேத்து நம்ம டே 2ல ட்ரீம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அதுல நீங்க வேரியஸ் கேட்டகரிஸ்ல உங்களோட கனவுகள், உங்களோட லட்சியங்கள், உங்களோட ட்ரீம்ஸ் அதெல்லாம் ஒரு லிஸ்டா ப்ரிப்பேர் பண்ணீங்க. கேட்டகரிஸ் நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம்னா ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், மணி அண்ட் யுவர் கெரியர், அந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ்ல நீங்க ட்ரீம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரீம் லிஸ்டுக்கு நீங்க இன்னைக்கு நிறைய டீடைல்ஸ் கொடுக்க போறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு அந்த ட்ரீம் லிஸ்ட்ல எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடு வாங்கக்கூடிய அந்த கனவை நீங்க டீடைல்டா இன்னைக்கு எழுதுறீங்க. எந்த இடத்துல, எவ்வளவு அளவுல, எவ்வளவு சதுர அடியில, எவ்வளவு செலவுல அந்த வீடு உங்களுக்கு வேணும், அதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கார் வாங்கணும், என்ன கலர்ல, உங்க பட்ஜெட் என்ன, எந்த நாளுக்குள்ள வாங்கணும், எந்த நாளுக்குள்ள நீங்க அந்த வீடை கட்டணும், அப்படிங்கிற மாதிரி நீங்க 2வது நாள் ப்ரிப்பேர் பண்ண ட்ரீம் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரீமையும் நீங்க டீடைல்டா இன்னைக்கு எழுதுறீங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க இதை எழுதுறீங்க. இப்படி எழுதுறது மூலமா நீங்க இந்த யூனிவர்ஸுக்கு சிக்னல் பண்றீங்க, நான் ரெடி ஆயிட்டேன், இதெல்லாம் எனக்கு தர்றதுக்கு நீ ரெடியாகு அப்படின்னு நீங்க அந்த யூனிவர்ஸை கமெண்ட் பண்றதா அர்த்தம். ஸோ இன்னைக்கு இருக்கிற அந்த டாஸ்க் நீங்க நேத்து ப்ரிப்பேர் பண்ண அந்த ட்ரீம் லிஸ்ட்ல இருந்து ஒரு ட்ரீமுக்கும் நீங்க டீடைல்டா எழுதி அதை நீங்க குரூப்ல இன்னைக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான செஷன் ஆர் பவர்ஃபுல்லான டாஸ்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.